வஞ்சி மாநகரம் நிலக்கடலென பறந்து விரிந்திருந்த படைகளுக்கிடையில் சேரமான் பெருஞ்சேரலாதன் பெரும் வருத்தத்துடன் அமர்ந்திருந்தார். வீரர்கள் முற்றுகையிட்டு அந்த கள்வர்களை விரட்டிக் கொள்வார்கள், நீ புறப்பட்டு வா என சேர இளவரசருக்கு சேரமான் தொடர்ந்து கட்டளைகளை அனுப்பிக் கொண்டே இருந்தார். ஆனால் சேர இளவரசன் நம் நாட்டு முக்கியமான கோட்டையை எதிரிகள் கைப்பற்றியிருக்கையில் என்னால் கைவிட்டு வர இயலாது, அகப்பா கோட்டையை மீண்டும் கைப்பற்றிவிட்டே திரும்புவேன் என உறுதியுடன் தெரிவித்து சேரமானின் அனைத்து கட்டளைகளையும் நிராகரித்திருந்தார். ஆதலால் இளவல் மீது மன்னருக்கு கோபம் இருந்தாலும் அவரை எண்ணி பெரிதும் பெருமைப்படவே செய்தார். காலம் கடந்து கொண்டிருந்ததை அவர் உணர்ந்தார். தாமதிக்கும் ஒவ்வொரு கணமும் எதிரிக்கு வாய்ப்பை அளித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை அவர் உணர்ந்தாலும் தற்போது எதுவும் செய்ய முடியாது என்பதை உணர்ந்த பிறகே அவர் சேர நாட்டு தூதுவனை இருங்கோவை சந்திக்க அனுப்பி வைத்திருந்தார். அவர்தான் கடந்த முறை கட்டளையிட்டபடியே இந்த முறையும் முற்றுகையை நீயே தனியொருவனாக தொடங்கு, நான் பின்னால் உன்னுடன் சேர்ந்து கொள்கிறேன் என கூறச் சொல்லி தூதுவன் மூலம் இருங்கோவிற்கு கட்டளையிட்டிருந்தார். ஆனால் அவன் தனியாக சேரமானின் கட்டளையை முழுமையாக கூற வாய்ப்பு கிடைக்கவில்லை. சேர நாட்டு தூதவன் முழு தகவலையும் தெரிவிப்பதற்குள் யுவராஜன் தெரிவித்த தகவலினால் இருங்கோ படைகளை நகர்த்த கட்டளை பிறப்பித்திருந்தார். ஓதவஞ்சி உறைந்தைக்கு வந்ததும் நீ மீண்டும் வஞ்சிக்கு வா என தெரிவித்திருந்த கட்டளையை வேந்தன் நிறைவேற்றாமல் பாண்டிய மன்னர் தெரிவித்திருந்த தகவலை சேரநாட்டு தூதவன் மூலம் தெரிவித்து படையுடன் புகாரை நோக்கி புறப்பட்டிருந்தான். உறைந்தையிலிருந்து புகாரை நோக்கி மலைநாட்டு படைகள் புறப்பட்ட முதல் நாள் மாலை பொழுது அனைத்து முக்கிய படை தளபதிகள், வேளிர்கள், வைதிகர், யுவராஜன், வேந்தன், முக்கிய ஒற்றர்கள் ஆகிய அனைவரும் விவாதிப்பதற்கு குழுமியிருந்தார்கள். இருங்கோவும் வைதிகரும் எதிரில் பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தார்கள். அனைவரும் அமைதியாக இருக்க ஆசனத்திலிருந்து எழுந்த இருங்கோ, பல வருடங்கள் ஆவலுடன் நாம் எதிர்பார்த்து கொண்டிருந்த தருணம் நெருங்கிவிட்டது. கடந்த வருடம் செங்கு வீரனிடம் நாம் பெற்ற தோல்விக்கு இந்த வருடம் நிச்சயம் பழி வாங்கியே தீர வேண்டும். சேர மற்றும் பாண்டிய நாட்டு படைகள் வருவதற்குள் நாம் புகாரை முற்றிலுமாக கைப்பற்றி இருக்க வேண்டும். அவர்களை நாம் வெற்றியுடன் வரவேற்போம். எத்தனை காலங்கள் தான் வேளிர்களான நாம் இந்த சோழர்களுக்கே அடங்கி கிடப்பது? நம்மை அடக்கிய சோழர்களை வேறறுக்கும் காலம் அருகில் என்பதை உரக்கக் கூறுவோம். செல்லும் வேகத்திலேயே நம்மை எதிர்க்கும் சோழ படையை தகர்த்து எறிவோம் என ஆவேசத்துடன் கூறலானார். அப்போது வைதிகர், அரசே, நமது போர் வியூகம் என்ன? நாம் புகாரை எந்த திசையிலிருந்து முற்றுகையிடப் போகிறோம்? 4 திசைகளிலிருந்து முற்றுகையிடப் போகிறோமா, அல்லது பிரதான பெரும் நுழைவாயில் இருக்கும் தெற்கு திசையிலா என வினவினார். இருங்கோ அவையில் அமர்ந்திருந்தவர்களின் அனைவரின் முகத்தையும் நோக்கினார். அனைவரின் முகமும் உறைந்தை மன்னர் இருங்கோவின் பதிலையே எதிர்பார்த்தபடி காத்திருந்தன. அனைவரையும் பார்த்து கொண்டு பார்வையை திருப்பியவர் கடைசியாக வேந்தனின் விழிகளில் தனது பார்வையை நிலைநாட்டினார். வேந்தா, நீ கூறு என கட்டளையிட்டார் இருங்கோ. அரசர் உறைந்தையை வடக்கு புறத்திலிருந்து தாக்கலாம் என முடிவு செய்து விட்டீர்கள். இதுவரை நான் உன்னிடம் புகார் தாக்குதலை பற்றி எதுவும் தெரிவித்திருக்கவில்லையே, அப்புறம் எப்படி அனுமானிக்கிறாய்? எப்போது நீங்கள் அகன்று விரிந்து பாயும் காவேரியை உறைந்தைக்கு அருகிலேயே பெரும் படையுடன் கடந்தீர்களோ அப்போதே தாங்கள் புகாரை வடக்கு புறத்தில் தாக்க திட்டமிட்டு விட்டீர்கள் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். இருங்கோ சிரித்தார். தன் மகன் யுவராஜனை நோக்கியவர், யுவராஜா, நான் ஏன் புகாரை வடக்கு புறத்தில் இருந்து தாக்கலாம் என முடிவு செய்திருக்கிறேன் என உனக்கு தெரியுமா என வினவினார். அரசர் எது செய்தாலும் அதில் பெரும் அர்த்தம் பொதிந்திருக்கும். மன்னரின் மனதை அறிவது சாதாரண காரியமா என பதிலளித்தான் யுவராஜன். இருங்கோ மீண்டும் வேந்தனை நோக்கினார். அவன், அரசே, புகாரின் தெற்கு புறம் காவேரி குறுகி ஆழமாக பாய்ந்து குணக்கடலில் ஆவேசமாக கலக்கிறது. புகாரை முற்றுகையிடும் துணியில் நாம் காவேரி நதியை கடப்பது சாமானிய காரியம் அல்ல. எதிர்த்து தாக்கும் புகார் படையை சமாளித்து நதியை கடப்பதிலேயே நாம் பாதி படையை இழக்க வேண்டி வந்துவிடும். அது மட்டுமல்லாமல் காவேரி நதியை கடக்கும் பகுதியில்தான் வீரர்கள் தங்கும் குன்றுத்துறை அமைந்திருக்கிறது. கரடுமுரடான பகுதி நமக்கு மிகவும் ஆபத்தானது. புகாரின் மேற்கில் அடர்ந்த சம்பாபதி வனம், அதை கடப்பதும் பெரும் சிரமம்.
கிழக்கே விரிந்த குணக்கடல் நமக்கு துணையாக பெரும் கடற்படையை தாக்கப் போகிறது. அதே சமயம் புகாரின் வடக்கு பகுதி சமவெளி பகுதி. புகாரின் பெரும் மதில் மட்டுமே அரணாக அமைந்திருக்கிறது. நமது யானை படையினால் அதை தகர்ப்பது மிக எளிது. அதை கருத்தில் கொண்டும் தாக்குதல் திட்டத்தை முன்பே தயார் செய்து கொண்டும் படையை நகர்த்திக் கொண்டிருக்கிறீர்கள் என விளக்கமாக பதிலளித்தான் வேந்தன். அவனை கைத்தட்டி பாராட்டினார் இருங்கோ. அவையில் அமர்ந்திருந்தவர்கள் அனைவரும் வேந்தனையே வியப்புடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். வேந்தா, இதுவரை ஒற்றர் தலைவனாக உன் பணியை நீ திறம்பட செய்தாய். ஆனால் இனி நீதான் இந்த பெரும்படைக்கு சேனாதிபதி. தாக்குதல் முறை, தாக்குதல் திட்டம் என அனைத்தையும் வகுத்து படையை வழிநடத்தும் உரிமையை உனக்கு நான் அளிக்கிறேன். புகார் இளவரசன் படைத்தலைவர்களை பற்றி மற்றவர்களை விட நீதான் அதிகம் அறிவாய். ஆதலால் அவர்களை எதிர்த்து முறியடிக்கும் பொறுப்பை உனக்கே வழங்குகிறேன் நான். அந்த அவையில் பெரும் அமைதி நிலவியது. போரை இருங்கோதான் வழிநடத்துவார் என அனைவருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த வேளையில் இருங்கோவின் அறிவிப்பு அனைவரையுமே பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அவரது அறிவிப்பு வைதீகர் மற்றும் யுவராஜனையும் வியப்பில் ஆழ்த்தியிருக்கவே செய்தது. ஆசனத்திலிருந்து எழுந்த வைதீகர், அரசே, இது பெரும் போர். பெரும் படையை வழிநடத்துவது அரசராக இருப்பதுதானே மரபு என தனது எதிர்ப்பை முதலில் பதிவு செய்யலானார். பிரம்மராயரே, இப்போதும் படைக்கு தலைமை வகிப்பது நானும் யுவராஜனும் தான். வேந்தனுக்கு படையை வழிநடத்தும் பொறுப்பை மட்டுமே அளித்திருக்கிறேன். அவன்தானே ஒற்றர் தலைவன். நம்மை விடவும் எதிரிகளின் நகர்வை பற்றி அவனே நன்கு அறிந்திருப்பான். இந்த பணிக்கு வேந்தனை தவிர பொருத்தமானவர் இங்கு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அரசே, நான் கூற விழைவது என வைதீகர் பாகவதர் ஏதோ கூறிக்கொண்டிருந்த போதே இடைமறித்த இருங்கோவேள், பிரம்மராயரே, கவலை வேண்டாம். நம்மை விடவும் வேந்தன் சிறப்பாக செயல்படுவான் என்பது எனது நம்பிக்கை. தக்க ஆலோசனைகளை வழங்கி வேந்தனுக்கு நாம் உறுதுணையாக இருப்போம் என ஆணையிட்டார். அதற்கு மேல் இருங்கோவின் முடிவை எதிர்த்து யாரும் எதுவும் பேசவில்லை. அவ்விடத்தில் பெரும் அமைதி நிலவியது. அனைவரும் அமைதியாக இருக்க இருங்கோ வேந்தனிடம், வேந்தா, புகாரின் நிலை என்ன? இந்திர திருவிழாவிற்கு சென்ற நம் நாட்டு ஒற்றர்கள் என்ன கூறுகிறார்கள் என வினவினார். அதிர்ச்சியில் இருந்து மீள வேந்தன் சிறிது நேரத்தை எடுத்துக்கொண்டான். பிறகு கூடலுக்கு சென்று விட்டதால் இந்த முறை புகார் நிலைமையை என்னால் நேரில் கவனிக்க இயலவில்லை அரசே. புகார் இந்திர திருவிழாவை காண்பதைப் போன்று சென்றிருந்த நம் ஒற்றர்கள் பலதரப்பட்ட செய்திகளை கூறுகிறார்கள். அவற்றில் எதை நம்புவது, எதை விடுவது என தெரியவில்லை என்று குழப்பத்துடன் தெரிவித்தான் வேந்தன். ஒற்றர்கள் தெரிவித்த அனைத்தையும் தெரிவி என கட்டளையிட்டார் உறைந்தை மன்னர் இருங்கோவேள். அரசே, எந்த வருடமும் இல்லாத அளவிற்கு இந்த வருடம்தான் புகாரில் இந்திர திருவிழாவை கோலாகலமாக கொண்டாடியிருக்கிறார்கள். புகார் போருக்கு தயாராவதற்கு எந்த அறிகுறியும் நம் ஒற்றர்களின் கண்களுக்கு புலப்படவில்லை. என்ன கூறுகிறாய் வேந்தா? ஆம் அரசே, நான் கூறுவது அனைத்தும் மெய். போருக்கு ஆயத்தமாகாமலா வானவல்லியும் கரிகாலனும் உன்னை மாறுவேடத்தில் பின்தொடர்ந்தார்கள்? அதை நினைக்கையில் எனக்கும் குழப்பமாகத்தான் இருக்கிறது. சரி, என்னென்ன தெரிவித்தார்கள்? தொடர்ந்து கூறு. சோழர்கள் இந்திரனை வழிபடுவதற்கு புகாரை சுற்றிலும் பிரம்மாண்ட தூண்களை நிறுவியிருக்கிறார்கள். தூண்களா? ஆம். அவை எதற்கு? எதிரிகளை கண்காணிக்கவா? இல்லையாம். பிறகெதற்கு? அந்த தூண்களை அமைத்து இந்திரனை வழிபட்டால் கரிகாலனுக்கு இந்திரனின் வஜ்ராயுதத்தைப் போன்ற வலிமை வாய்ந்த மந்திர ஆயுதங்கள் கிடைக்குமாம். அதற்காகத்தான் கரிகாலன் அந்த பிரம்மாண்ட வடிவ தூண்களை அமைத்திருக்கிறான் என்று மக்கள் அனைவரும் நம்புகிறார்கள். என்ன வேந்தா உளறுகிறாய்? இந்திரனாவது மந்திர ஆயுதத்தை வழங்குவதாவது வேடிக்கையாக அல்லவா இருக்கிறது. கரிகாலன் இதையுமா நம்புகிறான் என சிரித்தபடி குறுக்கிட்டார் வைதீகர் பாகவதர். அவர் சிரித்ததை அடுத்து அந்த அவையில் கூடியிருந்த அனைவரும் சிரிக்கலானார்கள். தன் படைகளின் மீது நம்பிக்கை இல்லாததால் அவன் மந்திரவாதிகள் மற்றும் போலிச் சாமியார்களை எண்ணி ஏமாறத் தொடங்கிவிட்டான். அரசே, ஏளனம் வேண்டாம்.
கடந்த 2 தினங்களில் நான் சந்தித்த நமது ஒற்றர்கள் அனைவரும் அந்த பிரம்மாண்ட தூண்களை பற்றியே பெரிதும் கவலைப்பட்டு தெரிவித்தார்கள். ஏனெனில் அதற்கு செய்த வழிபாட்டு முறைகள் அனைவரின் கவனத்தையும் கவர்ந்திருக்கிறது. ஒவ்வொரு தூணிலும் 4 திசை கடவுளர்களான சாதுர் மகாராஜிகர்களை நிறுவியிருக்கிறார்கள். புகாருக்கு திரும்பும் மக்கள் அனைவரும் இந்த 4 திசை கடவுளர்களின் வல்லமையை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, 4 திசை கடவுளர்கள் காவலுக்கு இருக்கையில் புகாரை எவராலும் நெருங்க இயலாதாம். என்ன முட்டாள்தனம் இது! அரசே, வழிபாட்டு முறையை நேரில் பார்த்த மக்களின் நம்பிக்கை அது. சரி, அதை பற்றி நாம் பிறகு விவாதித்துக் கொள்வோம். வேந்தா, வேறு தகவல் ஏதாவது? நம் படையை தடுக்க அவர்கள் எப்படிப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பார்கள்? அதை கேட்டால் தாங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். என்னென்ன? அவர்கள் இதுவரை எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையையும் எடுத்ததாக தெரியவில்லை. செங்குவீரன் கடந்த முறை இருந்ததால் அனைவரையும் ஏவி பாதுகாப்பு முறைகளை தீவிரப்படுத்தியிருந்தான். ஆனால் இப்போது புகார் எளிதில் வீழ்ந்துவிடும் என்றே நம்புகிறேன். பெரும் முற்றுகையை அவர்கள் எதிர்கொள்ளப் போகிறார்கள் என்பதற்கான சிறு அறிகுறி கூட இல்லை அரசே. அது பெரும் தவறு வேந்தா. நாம் ஒரு நாளும் சோழர்களை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. அவர்கள் பதுங்கியிருக்கும் வேங்கையை போன்றவர்கள். எப்போது வேண்டுமானாலும் அவர்கள் திரும்பி நம் மீது பாயலாம். தந்தையே, இந்த முறை அவர்கள் புகார் பெரும் மதில்களுக்கு பின்னால் ஒளிவதைத் தவிர வேறு வழி இல்லை. ஏனெனில் நமது படைபலம் அப்படி என இருங்கோவிடம் கூறிய யுவராஜன் அவனுக்கு எதிரில் அமர்ந்திருந்த வைதீகரிடம், பிரம்மராயரே, நமது படைபலம் எவ்வளவு என்று நீங்கள் நம் மன்னருக்கு ஞாபகப்படுத்துங்கள் என கட்டளையிட்டான். அதுவரை அமைதியாக இருந்த வைதீகர், அரசே, நம்மிடம் 5000த்திற்கும் மேற்பட்ட யானைகள் கொண்ட வலிமையான படை இருக்கிறது. விரைந்து தாக்குதல் நடத்த 10,000த்திற்கும் மேற்பட்ட புரவி வீரர்கள் இருக்கிறார்கள். 20,000 காலாட்படை. அது மட்டுமல்லாமல் நம் படையுடன் இணைந்துள்ள வேளிர்களின் படைகள், சேர மற்றும் பாண்டிய நாட்டு பெரும்படை நம்முடன் இணையாமலே நமது படைபலம் 50,000 தொட்டு நிற்கிறது. இந்த பிரம்மாண்ட பெரும்படையை எதிர்த்து அந்த சிறுவனால் என்ன அரசே செய்ய இயலும்? பிரம்மராயரே, நமது படை மிகவும் பெரியதுதான். ஆனால் அந்த படையை அவர்கள் சிதறடித்து விட்டால் என வேந்தன் கூறியதுதான் தாமதம். அடுத்த கணம் இருங்கோவேல், வேந்தா என சீறினார். அரசே, என் மீது கோபம் வேண்டாம். நாம் நமது பலத்தை மட்டுமே பேசுவதற்கு இங்கு கூடவில்லை. அதே சமயம் நாம் நமது எதிரிகளின் பலத்தை பற்றி சிந்திப்பதும் மிகவும் முக்கியம். வேந்தா, நீ எப்போது கரிகாலனுடன் பயணித்தாயோ அப்போதிலிருந்து உனது நடவடிக்கைகள் மாறத் தொடங்கிவிட்டன. கவனம் என எச்சரித்தான் யுவராஜன். பெரும்படை எதிர்த்து திரள்கிறது என்பதை அறிந்தும் சோழ இளவல் மாறுவேடத்தில் என்னை ஒற்றறிவதற்காக கூடல் வரை வந்தவர் போரை பற்றி கவலைப்படாமலோ அல்லது அதற்கான ஏற்பாடுகளை செய்யாமலா என்னுடன் வந்திருப்பார்? அவர்கள் நமது படைபலத்தையும் மீறி வேறு விதத்தில் போரினை எதிர்கொள்ள ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார்கள் என்று என் உள்மனம் என்னை எச்சரிக்கிறது. வேண்டா, அவர்கள் எழுப்பி இருக்கும் அந்த பிரம்மாண்ட தூண்களை எண்ணி நீ கவலை கொள்கிறாயா என வினவினார் வைதீகர் பாகவதர். இல்லை, எனது கவலை அந்த தூண்கள் மட்டுமல்ல. மிஞ்சி போனால் ஒவ்வொரு தூணிலிருந்தும் 50 பேர் அமர்ந்து அம்புகளையும் எரியம்புகளையும் நம் மீது செலுத்த இயலும். அந்த சிறு அம்புகளால் கடலென திரண்டிருக்கும் நம் வீரர்களை எதுவும் செய்ய இயலாது. இருந்தும் மனம் என்னை எச்சரிக்கிறது. ஏன் வேண்டா உன் மனம் சஞ்சலப்படுகிறது? நம் படைகள் மீது உனக்கு பரிபூர்ண நம்பிக்கை இன்னும் வரவில்லையா என வினவினார் வைதீகர். பிரம்மராயரே, எனக்கு நமது படை மீது எப்போதுமே முழு நம்பிக்கை உண்டு. நம் படை நகர்வின்படி நாம் புகாரை வடக்கு புறத்தில் தாக்கப் போகிறோம். ஆனால் அவர்களும் இதைத்தானே எதிர்பார்த்திருப்பார்கள். எதை? நாம் வடக்கு புறத்தில் முற்றுகை இடுவோம் என்று. எதிர்பார்த்து விட்டு போகட்டுமே. நம் பெரும் படையை எதிர்த்து அவர்களால் என்ன செய்ய இயலும்? சரி, படையை எப்படி புகாரை நோக்கிக் கொண்டு சென்று சேர்க்கப் போகிறீர்கள்? விரைந்து செல்லும் புரவிப்படை முதலில் புகாரை அடைந்துவிடும். அடுத்து காலாட்படை சென்று சேரும். பிறகு யானைப்படை சேர்ந்ததும் தாக்குதல் தொடங்கப்படும். புரவிப்படைகள் புகாரை சேர்வதற்குள் சோழர் படை எதிர்த்து தாக்கி அடித்துவிட்டால்? வேந்தா, நான் கேட்பதற்கு பதில் தெரிவியுங்கள் அரசே. நம் படையை எதிர்த்து வந்து தாக்கும் அளவிற்கு அவர்களுக்கு திராணி இருக்கிறதா?
எதிரிகளை நாம் ஒருபோதும் குறைத்து மதிப்பிடக்கூடாது. நம் மொத்த படையுடன் ஒப்பிடுகையில் அவர்களின் படைபலம் பாதி கூட இருக்காது என கருதுகிறேன் நான். ஆனால் நமது புரவிப்படை, காலாட்படை, யானைப்படை வேகத்திற்கு தகுந்ததை போன்று நாம் பிரிந்து பயணிக்கையில் அவர்கள் தாக்கினால் தயாராக இல்லாத நம்மால் என்ன செய்ய இயலும்? வேந்தனது கேள்விக்கு யாராலும் எந்த பதிலையும் அளிக்க இயலவில்லை. அனைவருமே அமைதி காத்தார்கள். சிறிது நேரம் கழித்து உறைந்தை மன்னர் இருங்கோவேல், சரி வேந்தா, நீ கூறுவதும் சிந்திக்கும்படிதான் இருக்கிறது. உனது திட்டம்தான் என்ன? உனது விருப்பப்படியே நீ படைகளை நடத்து என கட்டளையிட்டார். அரசே, நமது படையை நான் 3ஆக பிரிக்கப் போகிறேன். படையில் 7/5 பகுதி புகாரின் வடக்கு பகுதியை முற்றுகையிடட்டும். பாண்டிய நாட்டிலிருந்து வரும் கடற்படை புகார் கடற்கரையை முற்றுகையிடும். அப்படி அவர்கள் கடற்கரையை முற்றுகையிட்ட பிறகு அவர்கள் பொங்கி பெருகி கடலில் சங்கமிக்கும் காவேரி நதியின் வழியாகத்தான் புகாருக்குள் நுழைய முயற்சிப்பார்கள். அப்படி அவர்கள் நுழையும் போது அவர்களுக்கு நாம் தகுந்த பாதுகாப்பை அளிக்க வேண்டும். அதற்கு ஒரு பகுதி படையினர் புகாரின் தெற்கு பகுதியை முற்றுகையிடுவார்கள். மீதி இருக்கும் ஒரு பகுதி படையினர் சம்பாபதி வனத்தை ஊடுருவி புகாரை நெருங்கட்டும். ஏற்கனவே உறைந்தை களபதி பெரும் மரக்கலங்களுடன் புகாரை காவேரி நதியின் வழியாகவே சென்று தாக்க ஏற்பாடு செய்திருக்கிறேன். நமது கடற்படையை சோழ கடற்படை தலைவன் பரதவன் குமரன் எதிர்த்து தாக்கிக் கொண்டிருக்கும் போது அவர்களை பின்புறமாக இவர்கள் தற்கொலைப்படை வீரர்களைப் போன்று ஊடுருவி தாக்கி அவர்களை நிலைகுலைய செய்து விடுவார்கள். வடக்கு புறத்தில் மட்டும் நாம் சூழ்ந்து முற்றுகையிடுகையில் அவர்கள் தெற்கு புறமாக வெளியேறி அடர்ந்த சம்பாபதி வனத்திற்குள் ஊடுருவி நம்மை பின்புறத்தில் தாக்கினால் நமது கதி அதோ கதியாகிவிடும். ஆதலால் தற்காப்புக்காக அவர்கள் வெளியேறா வண்ணம் நாற்புறமும் அவர்களை சூழ்ந்து தாக்குவதுதான் முறை. வைதீகரே, உங்களது கருத்து என்ன? நீங்கள் படித்த போர் சாசனங்கள் என்ன உரைக்கின்றன என வினவினான் வேந்தன். உனது போர் வியூகத்தை முற்றிலும் ஆதரிக்கிறேன் வேண்டா. முற்றுகையை தொடங்க சிறப்பான போர் வியூகம். புகாரை முற்றுகையிட்ட பிறகு மற்ற தாக்குதல் முறைகளை பற்றி பிறகு முடிவெடுத்துக் கொள்ளலாம் என அவனிடம் தெரிவித்தவர் பிறகு அவையினரை பார்த்து, வேந்தன் கூறிய போர் முறையில் யாருக்காவது எந்த முரண்பாடாவது இருந்தால் தயக்கமின்றி தெரிவிக்கலாம் என அறிவித்தார். அனைவரும் வேந்தனது தாக்குதல் முறையை ஆதரிக்கவே செய்தார்கள். அரசே, வேந்தன் கூறியதை போன்று நாம் நமது படைகளை இங்கேயே பிரித்து விடுவோம். அனைத்து படைகளையும் ஒன்றாகவே கொண்டு செல்வோம் நாம் என தெரிவித்தார் வைதீகர். சிறிது நேரம் சிந்தித்த இருங்கோவேல், வேந்தா, படைகளை தகுந்த முறையில் பிரித்து நீயே அதற்கான உபபடை தலைவர்களையும் நியமித்து அனுப்பிவை என கட்டளையிட்டார். சபை அத்தோடு கலைந்தது. வேந்தனின் கட்டளைப்படி படைகள் புகாரை நோக்கி புறப்பட்டன. சோழ நாட்டிற்கும் பாண்டிய நாட்டிற்கும் எல்லையாக விளங்கியது பரம்பு நாடு. பாண்டிய நாட்டிற்கு அடங்கிய சிறு நாடு. சேர மன்னர் பெருஞ்சேரலாதனிடமிருந்து எதிர்பார்த்த காலத்தில் உரிய தகவல் கிடைக்காததால் அனைத்து படைகளையும் தகவல் கிடைத்ததும் நகர்த்தி கொள்ளலாம் எனும் திட்டத்தில் பரம்பு நாட்டில் திரட்டியிருந்தார் பாண்டிய மன்னர் தென்னவன். தனது சேனாதிபதி அதிகனின் யோசனைகளை ஏற்று வேளிர்களின் படைகளையும் தனது படையுடன் இணைத்திருந்தார். இந்த சூழலில்தான் வேந்தன் வஞ்சியிலிருந்து கொண்டு வந்த தகவலை தெரிவித்துவிட்டு சென்றான். வேந்தன் வந்த பிறகு கோடை மழை பெருக்கெடுக்கத் தொடங்கியது. மழை பெய்தாலும் பரவாயில்லை, படையை விரைந்து நகர்த்த வேண்டும் என எண்ணிக்கொண்டிருந்த பாண்டிய மன்னர் தென்னவன் தக்க சமயத்தை எதிர்நோக்கிக் கொண்டிருந்தார். வேந்தன் தகவலுடன் வருவதற்கு முன்னரே சேனாதிபதி அதிகன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சேரநாட்டு களங்கள் அனைத்தையும் கொற்கைக்கு வரவழைத்திருந்தார். ஆதலால் தான் வேந்தன் சேர முதன்மை அமைச்சர் ஓதவஞ்சியின் கட்டளைப்படி முசிறிக்கு செல்லவில்லை. தகவலை பாண்டிய மன்னருக்கு தெரிவித்த உடனேயே உறைந்தைக்கு திரும்பியிருந்தான். அதே நேரம் சிங்கள நாட்டு கடற்படை முழுவதும் கொற்கையில் திரண்டிருந்தது. பாண்டிய, சேர மற்றும் சிங்களப்படையின் மரக்கலங்கள் இணைந்து புகாரை நோக்கி கிளம்புவதற்காக தக்க சூழ்நிலையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தன. பாண்டிய படை பரம்பு நாட்டிலும் சேர நாட்டுப் படை வஞ்சியிலும் கடற்படை கொற்கையிலும் இருங்கோவின் படை புகாரை நோக்கி புறப்பட்ட அதே வேளையில் சிங்கள மன்னன் தனது படை வீரர்களை நாக நாட்டில் திரட்டி தென்னக பெரும் படைக்கு ஆதரவாக நின்று கொண்டிருந்தான். நீண்ட நாட்களுக்கு பிறகு கரிகாலர் மரகதவல்லியை சந்தித்திருந்ததால் அவர் கன நேரமும் அவளை விட்டு பிரிந்திருக்கவில்லை. மரகதவல்லியுடன் அவர் காந்தர்வ முறையில் மனம் செய்து கொண்ட
கண்டதால் அவர்கள் காதலர்களாகவும் அதே சமயம் கணவன் மனைவியாகவும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அன்றும் அப்படித்தான். மரகதவல்லி கரிகாலனின் மடியில் தலை வைத்து உறங்கிக் கொண்டிருந்தாள். அவரும் அவளது தலையை அன்புடன் கோதியபடி பஞ்சனையில் சாய்ந்து கிடந்தார். அப்போது அவரது அறைக்கதவு தட்டப்பட்டது. மடியினில் உறங்கும் மரகதவல்லி எழுந்துவிடாத அளவில், அதே சமயம் வெளியே கதவு தட்டுபவருக்கு கேட்கும் சத்தத்தில், கதவு தாழிடப்படவில்லை, உள்ளே வரலாம் என குரல் எழுப்பினார். தயக்கத்துடனே கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தனர் டால்தொப்பியாசும் திருக்கண்ணனும். என்ன செய்தி என வினவினார் கரிகாலர். இருவரும் எந்த பதிலையும் அளிக்காமல் அவரையும் அவரது மடியில் தலை வைத்து துயில் கொண்டிருந்த மரகதவல்லியையும் நோக்கினார்கள். ஏதேனும் அவசர செய்தியா என மீண்டும் வினவினார். ஆமாம் இளவரசே, இருவரும் சற்று நேரம் வெளியே காத்திருங்கள், நான் இதோ வந்து விடுகிறேன் என தெரிவிக்க அடுத்த கணம் இருவரும் வெளியேறினர். மரகதவல்லி உறக்கத்திலிருந்து எழாத அளவிற்கு பொறுமையாக அவளது தலையை உயர்த்தி தலையணையை வைத்துவிட்டு நகர்ந்தார். அத்தான், விரைந்து வந்துவிடுங்கள், நான் காத்திருப்பேன் என கண்களை மூடிக்கொண்டு உறக்கத்தில் கொஞ்சியபடி சொற்களை ஒவ்வொன்றாக உதிர்த்தாள் மரகதவல்லி. இத்தனை முயன்றும் மரகதவல்லியை எழுப்பிவிட்டோமே என வருந்தினார் கரிகாலர். பிறகு, சரி, நான் விரைந்து வந்து விடுகிறேன், நீ உறங்கு என தெரிவித்தார். நீங்கள் அருகில் இருக்கும்போது என்னால் எப்படி அத்தான் உறங்க இயலும்? இவ்வளவு நேரம் நீ உறங்கவில்லையா? இல்லை, விழிகளை மட்டும்தானே மூடிக்கொண்டிருந்தேன். அப்படியெனில் பொய் தூக்கமா என கூறிக்கொண்டு மீண்டும் சினுங்கினாள் மரகதவல்லி. அடி கள்ளி என கூறிய கரிகாலர் அவளது இடையில் நறுக்கென்று கிள்ளிவிட்டு அங்கிருந்து விரைந்து வெளியேறினார். வழியில் மீண்டும் சினுங்கினாள் மரகதவல்லி. மாளிகை மைய அரங்கில் டால்தொப்பியாசும் திருக்கண்ணனும் எதையோ விவாதித்தபடி நின்று கொண்டிருந்தார்கள். அங்கு வந்த கரிகாலரை கண்டதும் இருவருமே பணிந்து வணங்கினார்கள். கரிகாலரும் பதிலுக்கு வணங்கினார். என்ன செய்தி என வினவினார் கரிகாலர். இருங்கோவேல் உறைந்தையிலிருந்து புறப்பட்டு விட்டான். நல்ல செய்தி. நல்ல செய்தியா? குறுக்கிட்டு அதிர்ச்சியுடன் வினவினான் திருக்கண்ணன். ஆமாம், பெரும் படையுடன் அவர்கள் நம்மை தாக்க வருகிறார்கள். அதையா நல்ல செய்தி என்கிறீர்கள்? அவர்களின் எண்ணிக்கையை கண்டு நீ வியக்கிறாயா திருக்கண்ணா? இல்லை இளவரசே, பிறகு எதற்காக பதறுகிறாய்? என் தமைக்கை வானவல்லி தெரிவித்ததை போன்று இருங்கோ மட்டும்தானே புறப்பட்டிருக்கிறார். ஆம், சேர மற்றும் பாண்டிய நாட்டுப் படைகள் இன்னும் புறப்படவில்லைதானே. அவர்கள் புறப்பட்டதாக இதுவரை எந்த தகவலும் நமக்கு கிடைக்கவில்லை. இந்த தகவலை தெரிவிக்கத்தான் இருவரும் என்னை தேடி வந்தீர்களா? இளவரசே, இருங்கோவின் படை வந்து கொண்டிருக்கும் போதே அவர்களை நம் புறவிப்படையின் மூலம் அதிரடி தாக்குதல் ஒன்றை நடத்தி அவர்களை நிர்மூலமாக்கி விடலாம் என கருதுகிறேன். அதற்கு தங்களது ஒப்புதல் தேவை. வேண்டாம் டால்தொப்பியாஸ், இப்போதைக்கு அவர்களை நாம் எந்த தொந்தரவும் செய்ய வேண்டாம். அவர்கள் எதிர்பார்த்ததை போன்று அவர்கள் முழுவதுமாக புகாரை வந்து அடையட்டும். நீங்கள் வழக்கமான பாதுகாப்பு பணியில் ஈடுபடுங்கள். தங்களது உத்தரவு இளவரசே. வெண்ணிக்களத்தை ஆய்வு செய்ய சென்ற மாமா வந்து விட்டாரா? வேளக்கார படைத்தலைவர் இன்னும் திரும்பவில்லை இளவரசே. இன்று அவரை எதிர்பார்க்கிறோம். உபதளபதி வில்லவனுக்கு அடுத்த கட்டளை அனுப்பப்பட்டு விட்டதா? தகவல் அனுப்பி வைக்கப்பட்டு விட்டது. விரைவில் சென்று சேர்ந்துவிடும். நல்லது இளவரசே என அழைத்தான் திருக்கண்ணன். கூறு திருக்கண்ணா, ஏதாவது ஐயமா? ஆம் இளவரசே, கேள் கட்டளையிட்டார் கரிகாலர். நம் எதிரிகள் இப்போது புகாரை கண்டால் கூட புகார் போருக்கு தயாராக இருக்கிறதா என்று சந்தேகம் கொள்வார்கள். நிலைமை விசித்திரமாக இருக்கிறது. எந்தவித பரபரப்புமே யாரிடமும் காணப்படவில்லையே. நானும் அதைத்தான் திருக்கண்ணா எதிர்பார்க்கிறேன். பரபரப்புடன் பணி செய்தால் அது முழுமையடையாகாது. நிதானமாக நாம் அனைத்தையும் செய்வோம். எதிரிகள் புகாரை பார்த்தால் சந்தேகமே கொள்ளக்கூடாது. அரசே, அவர்களையும் எதிர்த்து சென்று தாக்க வேண்டாம். அவர்கள் புகாரை முழுவதுமாக அடையட்டும் என்கிறீர்கள். அவர்களின் எண்ணிக்கை 50,000 தாண்டும் என்று நம் ஒற்றர்கள் தகவல் தெரிவிக்கிறார்கள். அவர்கள் 100,000 பேர் கூட திரண்டு வரட்டுமே திருக்கண்ணா. நீ கவலைப்படாதே, மகிழ்ச்சியுடன் செல். இன்னும் சில தினங்கள் மட்டுமே நம்மால் ஓய்வெடுக்க இயலும். பிறகு ஓய்வினை பற்றி சிந்திக்க கூட நமக்கு நேரம் கிடைக்காது. மரகதவல்லி எனக்காக காத்திருக்கிறாள். நான் புறப்படுகிறேன், நீங்களும் சென்று ஓய்வெடுங்கள் என கூறியபடி கரிகாலர் மீண்டும் மரகதவல்லி படுத்திருந்த அறைக்குள் சென்று தாழிட்டு கொண்டார். கரிகாலரின் அசிரத்தையை கண்ட டால்தொப்பியாசும் திருக்கண்ணனும் குழம்பி போய் அங்கிருந்து வானவல்லியிடம் ஆலோசனை கேட்க குன்றுத்துறையை நோக்கி செல்லலானார்கள்.